நான் ஃபோனில் மீம்ஸ் பார்த்து சிரிக்க, வீட்டில் எல்லார்கிட்ட பார்த்து முறைக்க ஒரே கூத்தாக இருக்கும். ஐயா சாமி, ஆக்சுவலாக நம்ம இந்த ட்ரை சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம்லாம் சரி, ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் படிக்கலாம். லீவில் மாமா பசங்க அத்தை பொண்ணுலாம் வந்திருக்காங்க, சரி அவங்கள்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஊருக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் வந்து படிக்கலாம். வெயில் ஓவராக இருக்குது, அதனால் ரொம்ப கடுப்பாகுது. இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரே டிப்ரெஷனாக இருக்குது குமார். சரி ஒரு சில பேர் இப்போ என்னங்கடா இது, எக்ஸாம் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா ஐடியா வந்து சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக இது போட்டிருந்ததில் எதுவுமே தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு சில பேர்லாம் நான் கேள்விப்பட்டேன், மார்க் டெஸ்ட் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போயே மார்க் டெஸ்ட்லாம் போட்டால் முடிஞ்சிடும், எக்ஸாம் அப்போ நம்ம வரிசையாக மார்க் டெஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ தான் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சீரியஸாக வந்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சீரியஸாக பேசணும் அப்படின்னா, ஒரு வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், 2-3 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்கன்னா தயவு செய்து இந்த சும்மா இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஜூலை மேலே ஆகும்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த மே மந்த்து ஜூன் மந்த் மேலேன்னு கொஞ்சம் நாள் இருக்குது, ஒரு 2 நாள் இருக்குது. ஜூன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மெயின்ஸ் லெவலில் வந்து தயவு செய்து வந்து நிறையா படிங்க. மெயின்ஸ் லெவலில் இருக்க கண்டென்ட் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து பேசிக்ஸ் டாபிக்ஸில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட எஃபர்ட் போடுங்க. இந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட் இப்படி இருந்தால் தான் வந்து உங்களால் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த ரீசன்லாம் நீங்களே சொல்லிக்கிட்டு, ஏன்னா நிறைய ஆஸ்பிரண்ட்டை நான் பேசியிருக்கேன், இந்த ரீசன்லாம் நீங்களே சொல்லிக்கிட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம்னா அதுக்கப்புறம் 40 நாள் இருக்கும், அதிகபட்சம் 45 நாள் இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் நான் ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். நான் மெயின்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, பாஸ் ஆக மாட்டீங்க, ஃபெயில் தான் ஆவீங்க. எப்படி நீங்கள் பாஸ் ஆவீங்க நீங்களே ஓப்பனாக சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தன் சீரியஸாக ஒருத்தன் படிச்சுக்கிட்டே இருக்கான், டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கான், ஜனவரிலேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் பாஸ் ஆவானா? நீங்கள் நோகாமல் வந்து கடைசி 40 நாளில் படித்து பாஸ் ஆக முடியுமா? நீ சும்மா இருக்கிற டைமில் உங்கள் காம்படிட்டரை நினச்சி பாருங்கள், அவன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதோட அவன் ஃபாஸ்ட்டாக இருப்பான். அப்போ அவனுக்கு நீங்கள் காம்பீட் பண்ணால் தான் உங்களால் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து எக்ஸாம் வந்து 2027 வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாமே நம்ம லாஸ்ட் இயர் சொன்னது தான், லாஸ்ட் இயர் நம்ம பண்ண பசங்க கொடுத்த ஃபீட்பேக்லாம், இதெல்லாம் நான் பண்ணேன் சார், நான் ஃபெயில் ஆகிட்டேன், பட் இந்த டைம் இதெல்லாம் சீரியஸாக படித்தேன், நான் பாஸ் ஆகிட்டேன், சக்ஸஸ் மீட்டில் அவங்கள்ட்ட வந்து அவார்டு வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் முழிச்சுக்கோங்க, இப்போ இருந்தே அவங்க எஃபர்ட் போடுங்க. இந்த டைமில் வந்து நிறையா மெயின்ஸ் லெவல் கண்டென்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது யாருக்குன்னா ஒரு 2 வருஷம் படிச்சுட்ருக்கேன், நான் ஃப்ரெஷர் அப்படின்னாலுமே நிறையா பேசிக்ஸ் டாபிக் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் டெஸ்ட்லாம் நம்மளோட ஆப்லேயே 49 ரூபீஸ்க்கு செம்ம ஒர்த்தான மார்க் டெஸ்ட் இருக்குது. அந்த மார்க் டெஸ்ட் போடுங்க, எல்லாமே எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது கூட டெஸ்ட் பாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பேசிக்ஸ் வந்து நான் ஃபுல்லாக கற்றுக்கணும், எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே நான் பேங்க் எக்ஸாமுக்கு உள்ளே வரேன் அப்படின்னாலுமே நம்ம மார்க் டெஸ்ட்டு நம்ம எலைட் பாஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு இருக்கும். அது போக வந்து உங்களுக்கு மென்டார் சப்போர்ட்டுமே இந்த டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக தான் அது போயிட்டுருக்கு. ஹை லெவலில் மெயின்ஸ் லெவல் கண்டென்ட் இருக்கும், ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட் இருக்கும், எலைட் பாஸ் போய் ஆட் ஆன் மாதிரி டெஸ்ட் பாஸ் இருக்கும், அதையுமே சேர்த்து வாங்கிக்கோங்க. ஜஸ்ட்டு 49 ரூபீஸ் தான். பட் எலைட் பாஸ் வந்து நீங்கள் வாங்கி படித்தாலே கண்டிப்பாக உங்களால் ஃபுல் கான்செப்ட்ஸும் வீட்டில் உட்காந்துட்டே லேர்ன் பண்ணிக்க முடியும். மோர் ஓவர் நான் 1 வருஷம் படிக்கிறேன், 2 வருஷம் படிக்கிறேன், அவங்க யூடியூப்பில் வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கூட தயவுசெய்து எலைட் பாஸில் இருக்க என்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மெயின்ஸ் லெவலில் அதிகமாக வந்து ஸ்கோர் பூஸ்ட் பண்ணலாம். இது ஓப்பன் சேலஞ்ச், ஏன்னா இத்தனை பேரை நான் கிளியர் பண்ண வச்சுருக்கேன். மெயின்ஸ் லெவலில் நிறையா பேர் சொன்னது எலைட் பாஸில் இருக்க வீடியோ கோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் சார், அதனால தான் நான் மெயின்ஸில் டிஐலாம் சூப்பராக பண்ணேன் அப்படின்னாங்க. ப்ரிலிம்ஸில் 30% இருக்குன்னா எலைட் பாஸில் மெயின்ஸில் ஒரு 70% இருக்கும். புக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு புக்ஸ் வந்து வந்துடும், ப்ரிண்டெல்லாம் முடிஞ்சு ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு ஒரு 1 வீக்கில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்காச்சும் இன்றைக்கி நம்ம ரோலக்ஸ் சொல்கிற மாதிரி இதுதான் டே 1 அப்படிங்கிற ஒரு வெறியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எலைட் பாஸ் பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. டாபிக் வைஸ் 1ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணாங்க, தயவுசெய்து, சத்தியமாக கஷ்டம். ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய புக்ஸோ கையில் இருக்க புக்ஸோ வச்சு அதில் உள்ள புக்ஸில் உள்ள சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. பழைய மார்க்லாம் இருந்துச்சுன்னா அதை போட்ட மார்க்கே திருப்பி போட்டு பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு
இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எதுக்கு நான் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் போட்டேன் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, மேனிஃபெஸ்ட் வந்து பண்ணுங்கள். நிறைய பேர் உங்கள் எய்மே வந்து நான் மெயின்ஸ் பாஸ் ஆனால் போதும், மெயின்ஸ்க்கு நான் படித்து பாஸ் ஆனால் போதும் தான் இருக்குது. பட் உங்கள் மேனிஃபெஸ்ட் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் இப்போ இருந்தே வந்து நான் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இன்டர்வியூ அங்கே போய் எப்படி பேசணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், நம்ம சக்ஸஸ் மீட்டில் என்கிட்ட அவார்டு வாங்குற மாதிரி, இந்த மாதிரி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். மெயின்ஸ் மட்டும் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மெயின்ஸ் மட்டும் தான் நீங்கள் பாஸ் ஆகிறாலோ யோசிப்பீங்க. ஃபைனல் போஸ்டிங் வாங்கி நம்ம சேலரி வாங்கணும், இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஐ ஓப்பனிங்காக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டப்புன்னு நம்ம தலைவரை பார்த்தோன்னே உங்களுக்கு பல விதமாக தோணலாம். ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் என் டீம் தான் ரெடி பண்ணாங்க. அவர் ஏதோ சொன்னார், என்ன சொன்னீங்க? என்ன சொல்லியிருப்பார் ரஜினி? காலம் பொன் போன்றது வேஸ்ட் பண்ண. ஆக்சுவலாக எனக்கு இதை பார்த்து எனக்கு எலெக்ஷன் தான் ஞாபகம் வச்சு. ஏன்னா தலைவன் வந்து ஒரு அப்பயே போகிற இன்டர்வியூவில் கூட கேட்பாங்க, சார் நீங்கள் 2001 அரசியல் வந்தால் ஜெயிச்சிருப்பாங்களா அப்படின்னு. ஷார் 100% அப்படிம்பாரு. பட் ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாரு. பட் தளபதி வந்து கரெக்டாக வந்து அதை அடிச்சிட்டாரு. ஏன்னா அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணல, நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், 2031 பார்த்துக்கலாம் அப்படிலாம் நினைக்கல. நான் இந்த டைம் வருவேன், ஜெயிப்பேன்னு அவர் அப்பயே ப்ரெடிக்ட் பண்ணிட்டார். நான் வின் பண்ண தான் போகிறேன், நான் சிஎம் ஆக போகிறேன்னா அதையும் காமிச்சிட்டாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் நமக்கும் வேணும். அது இந்த மாதிரி நீங்களுமே நினைங்க. கண்டிப்பாக இந்த டைம் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. தேங்க்யூ.